நமது ஆண்டவர் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் போற்றி மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? நாம் கரங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல்தாலே முதல் பாடல், போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உணர்ந்து நாம் பாடி தேவ நாமத்தை நாம் ஆராதிப்போமா? பாடல்தாலே முதல் பாடல். சீதன் இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். பிறவிக்குள்ளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னவுடனே அவர் இறங்கி அற்புதம் செய்தார். நல்ல கைதட்டி நாம் பாடுவோமா? நல்ல கைதட்டி பாடுவோமா? ஒரு பயங்கரமான புயலிலும் நம் கூட வருகிறது நம்மை காக்கின்ற தெய்வம். உற்சாகத்தோடு கைதட்டி பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காரும் கொண்டு மாறு சேர்த்த அன்பை என்று பாடுவேன். காரும் கொண்டு மாறு சேர்த்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனைகள் நம் கூட வருகிறது. நதி கொண்ட சோதனையிலும் சோர்ந்தவிந்து மாளாதே. நதி கொண்ட சோதனையிலும் சோர்ந்தவிந்து மாளாதே. ஆக்கி ஜெயதொடியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆக்கி ஜெயதொடியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரே சுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. உலகத்துக்கு சாட்சி
சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்ன தெய்வம். ஆமென். ஆகிரவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையரா. ஆகிரவும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையரா. ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்கிறேன். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்கிறேன். நல்ல கை தட்டியாவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என்னே சரேசுவை நாம் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரேசுவை நாம் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்கதான் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். வேதத்தில் எங்கெல்லாம் பாடினார்களோ ஆராதித்தார்களோ துதித்தார்களோ அந்த இடத்துல ஒரு அசைவு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதே போல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடுகிறோமோ துதிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ நிச்சயமாகவே ஆண்டவர் நம் நடுவில் வந்து மிகப்பெரிய அசைவுகளை அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் தாளிலே 12வது பாடலை நாம் பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் உணர்ந்து நாம் பாடுவோமா? அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதங்கள் நடந்தது. ஆமென். மரித்து போன மனுஷனை பார்த்து எழுந்திரு என்று சொன்னேன். வா லாசருவே வெளியே வா என்று சொன்னவுடன் என்ன நடந்தது? மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்தான். ஆமென். அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வம் நம் தெய்வம். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவரை பாடுகின்ற போது அதிசயங்கள் நடக்கும் என்கிற விசுவாசத்தோடு உணர்ந்து நாம் பாடுவோமா? கடலின் மேல் நடந்தவர், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற தெய்வம். நல்ல உற்சாகமாய் சந்தோஷமாய் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல சந்தோஷத்தோடு கைதட்டி பாடுகளாமே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனம் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. பாடுகாவே நம் தேவனம் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கான் சொஸ்தமானாரே. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கான் சொஸ்தமானாரே. இயேசு சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. இயேசு சுத்தமாகி என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. பாடுங்க சத்தமாய். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. கடலின் மேல் கடந்தவர், காற்றையும் கடலையும் அகற்றினவர், இறையாதே என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினாலே காற்றும் கடலும் அடங்கினதே. நல்ல கைகட்டியாமே. அப்படி வாழ்ந்திருக்கிற புயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். கடலின் மேல் நடந்தாரே,
பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. எல்லா பாவங்களை போக்குகின்ற தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உன் வாழ்க்கை முழுவதும் சுத்தமாய் மாறும். நல்ல கைதட்டியாவே பாவங்கள் போக்குவாரே, இயேசு சாபங்கள் நீக்குவாரே. பாவங்கள் போக்குவாரே, இயேசு சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. வாழ்க சத்தமாய், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா! நம் தேவனால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கின்ற போது எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். அவர் செய்வதற்கு முன்பாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா! நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! அந்த விசுவாசத்தோடு நாமும் பாடுகின்ற போது நிச்சயமாகவே நம்ம எதிர்பார்க்காத அற்புதம் எல்லாம் இன்றைக்கு நடக்கும். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவஜனம், நிச்சயமாகவே அவரை துதிக்க துதிக்க நிச்சயமாகவே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் தாள் 14வது பாடல், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே என்று சொல்லி நான் உணர்ந்து நான் பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தை பொங்கி வழிய பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். ஆமென். அற்புதங்களால் அதிசயங்களால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார். நல்ல கைதட்டி விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு பாடுவோமா? கைதட்டி. ஆமென். நல்ல உற்சாகத்தோடு கைதட்டி பாடுங்கள். சின்னப்படி எல்லாமே கைதட்டி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார், மட்டும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார், மட்டும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் வழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் வழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன், அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார், மட்டும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. சத்துரு சோதித்தாலும் தேவ உத்தரவுடன் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டான்.
நம் கூடவே வருவான். நல்ல கைதட்டி பாடுவோமா? சத்துரு சோதித்திட தேவனுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவனுடன் வருவான். கைவிடா தானை வந்து ரட்சிப்பான். கைவிடா தானை வந்து ரட்சிப்பான். இந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணி பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நல்ல உணர்ந்து பாடுவோமா? பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவான். நானோ பரலோகத்தில் இயேசுவோடு வாழ்வோம். கைதட்டி பாடுவோமா? பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பாரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன். நானும் பாரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று பாடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்று பாடுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சந்தோஷத்தை ஆண்டவர் பொங்கி வழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எங்க இருக்கல? சிறைச்சாலையில் இல்லை. எங்கல்ல நம்ம எங்க இருக்கோம்? ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறோம். ஆமென். ஆகவே எப்படி பாடணும்? சந்தோஷமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம். சந்தோஷமா தான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் திரும்பி 2 பேரும் பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா மன மகிழ்ச்சியோடு உற்சாகமா பாடுங்க. ஏதோ சிறைச்சாலையில கட்டப்பட்ட மாதிரி பாட்டு பாடின மாதிரி இருந்தாகவே நல்ல மன மகிழ்ச்சியோடு உணர்ந்து நம்ம பாடுகின்ற போது நிச்சயமாகவே நம்முடைய துக்கம் இல்லாமல் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருக்கதான் யோசேப்பு ஒரு நாள் சிறைச்சாலை இருந்தாலும் இன்னொரு நாள் ஆண்டவர் சிங்காசனத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. காரணம், அந்த யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். ஆமென். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோமோ நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, நம்மை ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர் நம் மீது நோக்கமா இருக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நம் நினைவாகவே இருக்கின்ற தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன். நல்ல உணர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் அப்படி நாம் அடுத்த பதில் நேரம் நாம் சொல்லுவோம். பாடத்தாலே 11வது பாடல். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் 2 பிரியமான தேவஜனமே, நம்மை நினைவாய் வாழ்கின்ற தேவன். ஆதாருடைய வாழ்வு வனாந்தரத்தில் இருக்கின்ற போது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலவில் இருந்தாலும் சரி, எல்லாரும் கைவிட்டாலும் சரி, ஆண்டவர் ஆகாரை பார்த்து, ஆகாரே ஏன் அழுகிறான், என்ன சம்பவித்தது என்று சொல்லி விசாரிக்கின்ற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் மறந்து போனாலும் விலகி போனாலும் சரி, நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பாய் நம்மை நேசிக்கின்றவர், அன்பாய் நம்மை அரவணைக்கின்ற தேவன், நம் மீது அன்பு கூறுகிற தேவன், நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் நம் தேவன். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு உணர்ந்து நாம் பாடுவோம். பாடத்தாலே 11வது பாடல். நல்ல கைதட்டி தெரிந்தவர்கள் கைதட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. Glory to God.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாகிறார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். பாடுவோமா? என் மீது நோக்கமாகிறார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆக்கின்றவர், உருவாக்கின்றவர், சுமக்கின்றவர், ஆக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். நல்ல கைதட்டி பாடுவோம். மோரியாவில் ஆபிரகாமை காணாதவர் போல இருந்தாலும் ஈசாக்குக்கு மறுவாழ்வை தந்தாரே. கைதட்டி பாடுவோமா? ஆமென். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல நின்றார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல நின்றார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூரி பெருக செய்தார். பாடுகாமை. ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூரி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாகிறார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். கைதட்டி பாடுமாமே. என் மீது நோக்கமாகிறார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அதிர்த்தட்டில் காணாதவர் போல இருந்தாலும் எழுந்து வந்தாரே. காற்றையும் கடலையும் அகற்றினாரே. நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம் புயல்கள் அடங்கும். நல்ல கைதட்டி பாடுவோமே. கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அருகி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அருகி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாகிறார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். பாடுவோமா? என் மீது, என் மீது நோக்கமாகிறார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம் நினைவாய் வாழ்கின்ற தெய்வம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நிச்சயம் இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் அவர் செய்வாராக. தொடர்ந்து நாம் அடுத்த பதிவுகளை நாம் செல்வோமாக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அது மூஞ்சில தெரியவே இல்லையே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென். சோ நம்ம இந்த நேரத்துல ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போறோம். இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் எழும்ப முடியுமா? எழும்பி நம்ம தேவனுக்குரிய தனத்தை நம்ம தேவனுக்கு நம்ம செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்க போறோம்.
ஆமென். Thank you, Jesus. அப்பா, இந்த இடத்துல ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படல நினைச்சா. ஆனா தேவனே, நீர் எங்களை நினைத்து ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? ராஜா, உமக்கு நன்றி. நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் நல்லவராகவே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நன்றி. இந்த நேரத்தில் நம்ம எதையும் நம்ம கேட்க போறதில்லை. ஆண்டவரே எனக்கு அது தாங்க, இது தாங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதம் தாங்க, எதையுமே நம்ம கேட்க போறதில்லை. ஆண்டவரை நோக்கி நம்ம கொடுக்க வேண்டிய ஆராதனை தேவனுக்கு நம்ம செலுத்த போறோம். ஆமென். எங்கள் நடுவில்
அப்பா எங்களுடைய நாசியில் அந்த சுவாசம் அப்பா உங்களுடைய சுவாசம் இருக்குது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் புகழப்படத்தக்கவர் ராஜா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருத்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீரா இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.